மேலும் மற்றொரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறு உத்தரவு வரும் வரை நாடு முழுவதும் புல்டோசர் நடவடிக்கைக்கான தடை நீட்டிக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க? வணக்கம். மறு உத்தரவு வரும் வரை நாடு முழுவதும் புல்டோசர் நடவடிக்கைக்கான தடையை உச்சநீதிமன்றம் தற்போது நீட்டித்திருக்கிறது. உத்தரப்பிரதேசம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறுபான்மையினரை குறிவைத்து புல்டோசர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக அக்டோபர் 1ஆம் தேதி வரை புல்டோசர் நடவடிக்கை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் தடை விதித்திருந்தது. தொடர்ந்து அக்டோபர் 1ஆம் தேதியான இன்று இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தது. அப்போது சாலை, நீர்நிலைகள், ரயில் பாதைகளை ஆக்கிரமிக்கும் எந்த மத கட்டமைப்பின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறினர். கோயில், தர்கா என மக்களுக்கு எது இடையூறாக இருந்தாலும் மத வேறுபாடின்றி புல்டோசர் நடவடிக்கை இருக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்தது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு எனவும் மதத்தை பொருட்படுத்தாமல் மக்களுக்கு நீதி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர். அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்தின் மீது மதம் அல்லது நம்பிக்கை சார்ந்து நடவடிக்கை எடுக்கக்கூடாது எனவும் நீதிபதிகள் வருத்தத்துடன் குறிப்பிட்டனர். ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு இயக்கங்களுக்கான அதன் வழிகாட்டுதல்கள் அவர்கள் பின்பற்றும் மதத்தை பொருட்படுத்தாமல் அனைத்து குடிமக்களுக்கும் சமமாக இருக்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. பொது பாதுகாப்பு மிகவும் அவசியமானது எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். தொடர்ந்து மறு உத்தரவு வரும் வரை நாடு முழுவதும் புல்டோசர் நடவடிக்கைக்கான தடையை நீட்டிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்தது. தொடர்ந்து புல்டோசர் நடவடிக்கை தொடர்பான தேசம் தழுவிய வழிகாட்டுதல்களை வெளியிடுவதற்கான தீர்ப்பை இறுதி செய்து உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. விரைவில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.